அங்குசம் நேயர்களுக்கு வணக்கம். நியோமேக்ஸ் வழக்கு விவகாரத்துல ஜூலை 24 வெள்ளிக்கிழமை அன்று நடைபெற்ற அந்த நீதிமன்ற விசாரணையில பல்வேறு விவகாரங்கள் வாதிக்கப்பட்டது. குறிப்பா இன்றைய விவாதத்துல அடுத்து 3ஆம் சுற்று ஏலம், புகார்தாரர்களுடைய அந்த வெரிஃபிகேஷன், அப்புறம் இதுல முக்கியமான ஏஜென்ட்டுகள் மேல நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கிற இந்த 3 விவகாரங்கள் குறித்து கொஞ்சம் விரிவா விவாதிக்கப்பட்டிருக்கு. பல்சுவை வார இதழாக வியாழந்தோறும் வெளியாகிறது உங்கள் அங்குசம் செய்தி. ஆண்டு சந்தா வெறும் 500 மட்டும்தான். 9488842025 எண்ணுக்கு ஜிபே, போன்பே மூலமாகவோ சந்தா செலுத்தலாம். அதுல முதல் விவகாரமா அந்த 2 சுற்று ஏலம் ஏற்கனவே நிறைவடைந்த நிலையில 3ஆம் சுற்றுக்கு என்னென்ன இடங்கள் தயாராக இருக்கு அப்படிங்கிற இடங்கள் அது விரிவாக வாதிக்கப்பட்டிருக்கு. ஏற்கனவே 11 சொத்துக்கள் அப்படிங்கிறது ஏற்கனவே பட்டியலிட்டு இருந்தாங்க. அதுல சில இடங்களுக்கு ஆட்சேபனை தெரிவித்திருந்தாங்க. இது போன்ற விவகாரங்கள் சொல்லப்பட்டிருக்கு. ரொம்ப முக்கியமா சமீபத்தில் நடந்த அந்த 4 இடங்கள், ரெசார்ட்ஸ், அந்த கொடை ரோடு கேட்டரிங் இன்ஸ்டிடியூட், அப்புறம் மதுரை ஃபேவர் ஃபேக்டரி, இதுல மதுரை ஃபேவர் ஃபேக்டரி மட்டும்தான் 2.5 கோடி ரூபாய்க்கு வேலை போய்க்கிருக்கு. அப்போ மற்ற இடங்கள்ல ஏன் போகலை அப்படிங்கிற ஒரு முக்கியமான கேள்வி இன்றைய விவாதத்துல எழுந்தது. அதெல்லாம் கள்ள மார்க்கெட்ல வாங்குறதுக்காக காத்துட்டு இருக்கிறவங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் பின்னணியில எழுந்திருக்கு. ஏன்னா ஒயிட் மணியில இதை ஏன் வாங்க முன் வர மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி இந்த நியோமேக்ஸ் வழக்குல ஒரு தேக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விவகாரமாகவே நீடிச்சிட்டு இருக்கு. இந்த பின்னணியில தான் அடுத்து ஏலம் அப்படிங்கிறது நடந்தது அப்படின்னு சொன்னா, இந்த ஏற்கனவே 2 சுற்று ஏல நடைமுறையில கிடைத்த அனுபவத்தில் இருந்து அந்த எம்எஸ்டிசிக்கு கட்ட வேண்டிய பணத்தை 10 வேலை நாட்களுக்குள்ளார கட்டியாகணும். அப்படி இல்லைன்னா அந்த ஏலம் அப்படிங்கிறது ரத்து செய்யப்படும். அடுத்தது 3வது பார்ட்டி அப்படி ஒரு ஏலத்தை எடுத்து ரத்து பண்ற மாதிரி இருந்தது அப்படின்னா, அவர் முன்கூட்டி கட்டின அந்த இஎம்டி கட்டணத்தை 10% இழக்க நேரிடும். அதே தான் பாதிக்கப்பட்ட முதலீட்டாளர்களுக்கும் அவங்க இஎம்டி சலுகையில உள்ள வந்திருந்தாலும் அவர்களுக்கும் அந்த விதி பொருந்துங்கிற ஒரு கடுமையான ஒரு விதிகளை நீதியரசர் பரத சக்கரவர்த்தி சேர்த்திருக்கிறாரு. அடுத்தது ரொம்ப முக்கியமா, நான் ஒரு சைபரை கூட போட்டுட்டேன், தெரியாம அடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த டைபிக்கல் எரர் அப்படிங்கிறத இனி ஏத்துக்க முடியாதுங்கிறத நீதிமன்றம் கராரா சொல்லியிருக்காங்க. ஒருவேளை அப்படி தவறுதலாக ஒரு பூஜ்ஜியத்தையோ அல்லது ஏதோ ஒரு டிஜிட்டை நீங்க சேர்த்துட்டீங்க அப்படின்னு சொன்னா, அந்த ஏலம் நிறைவடைந்த அதிகபட்சம் 1 மணி நேரத்துக்குள்ளார நீங்க சம்பந்தப்பட்ட எம்எஸ்டிசி நிறுவனம் அல்லது ஈடபிள்யூ போலீசாருக்கு மின்னஞ்சல் வழியாக நீங்க புகார் தெரிவித்து இருக்கணும் அப்படிங்கிற ஒரு நிபந்தனையை கூடுதலா சேர்த்திருக்காங்க. மாறா 10 நாளைக்கு முன்னாடி நடந்த ஏலத்தை 10 நாள் சாவகாசமா இருந்துட்டு 11வது நாள் நீதிமன்றத்தில் ஒரு மெமோ அப்ளை பண்றது, அதாவது இந்த மாதிரி ஒரு 0 சேர்த்துட்டேன் அதனால இதை ரத்து பண்ணுங்க அப்படின்னு, அந்த மாதிரி கதையெல்லாம் இனிமேட்டுக்கு ஏற்றுக்கொள்ளப்படாது. அப்ப உண்மையான ஒரு காரணத்தோட தான் அந்த டைபிக்கல் எரர் நடந்திருந்தது அப்படின்னு சொன்னா, அந்த பதட்டத்தோடையே 1 மணி நேரத்துக்குள்ளார அவங்க யாருக்காவது புகார் தெரிவித்திருந்த அந்த ஆதாரத்தோட சமர்ப்பித்திருந்தால் மட்டும்தான் அது ஏற்கப்படுங்கிற ஒரு நிலையை நீதிமன்றம் உருவாக்கி இருக்கு. இது ஒரு விவகாரம். அடுத்தது அடுத்த சுற்றுக்கு ஏலத்தை கொண்டு வர்றது அப்படிங்கிற அந்த விவாதத்தினுடைய நீட்சியா அந்த மதுரை ஹைகோர்ட்டுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த 38 ஏக்கர் இடம் குறித்த அந்த விவாதம் இன்றும் நடந்தது. அது கடந்த 3 வாய்தாக்கள்ல தொடர்ந்து நடந்துட்டு இருக்குது. கடைசியா நீதிமன்றம் என்ன ஒரு ஆலோசனை சொல்லி இருந்தது அப்படின்னா, அந்த 38 ஏக்கர்ல குறுக்கு நெடுக்குமா ஒரு 2 பாதையை, மெயினான பாதையை மட்டும் நீங்க ஏற்படுத்துங்க, அந்த எல்லா பிளாட்டுகளுக்கும் போற மாதிரி, அதன் பிறகு மற்றதை பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஆனா அப்படி ஒரு பாதையவே ஏற்படுத்த முடியாதுங்கிற ஒரு விவரத்தை நியோமேக்ஸ் தரப்பு வழக்கறிஞர் இன்னைக்கு நீதிமன்றத்தில் சொல்லியிருந்தாரு. அதாவது இந்த 38 ஏக்கர் அப்படிங்கிறது ஒரு 3 வருவாய் கிராமங்களை உள்ளடக்கின இடமா இருக்குது. குறுக்க பாலம் ஒன்று இருக்குது, அடுத்தது நீர்நிலை ஒன்று இருக்குது. அதனால இதுல குறுக்க பாதை போடுறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படிங்கிற ஒரு இதை சொல்லியிருந்தாரு. அப்ப அதன் அடிப்படையிலிருந்து இந்த முதல் முறை இதை ஒரே லாட்டா நம்ம ஏலத்துக்கு கொண்டு போகும், இதுல எப்படி போகுது அப்படிங்கிறத முடிவெடுத்து அடுத்த ஆப்ஷன் என்னங்கிறத யோசிப்போம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொன்னாரு. அடுத்தது அப்படி ஒரே லாட்டா கொண்டு போகிறதுனா என்ன விலை தீர்மானிக்கிறது அப்படிங்கிற அந்த வாதம் எழுத பொழுது நியோமேக்ஸ் தரப்பிலிருந்து ஏற்கனவே மதிப்பீட்டாளர்கள் நியமித்த அந்த விலையிலிருந்து 25% உயர்த்தி அது விலையை நிர்ணயிக்காம அதை 50% உயர்த்தணும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கையை முன் வச்சிருக்கிறாங்க. அடுத்து இது போன்ற அந்த காலி இடங்கள்ல இருக்கக்கூடிய கருவேல மரங்களை அகற்றுறது குறித்த ஒரு விவாதம் நடந்தது. அது அரசாங்க முறைப்படி நீங்க போனீங்க அப்படின்னா அது நாள் பிடிக்கக்கூடிய வேலையா மாறிடும். அதனால இந்த இடத்த, அந்த விளைஞ்சிருக்கக்கூடிய அந்த கருவேல மரங்களை யார் எடுக்க முன் வராங்களோ அவங்க கிட்ட அந்த முழு பொறுப்பை ஒப்படைச்சிருங்க, எனக்கு வேரோட அதை புடுங்கி கொடுத்தா போதும் அப்படிங்கிற மாதிரி விஷயத்த சொல்லிடுங்க. அது டன்னுக்கு 4000 3000 என்ன விலை வருதோ அதை நீங்க வாங்கிருங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு வழிகாட்டுதலை நீதிமன்றம் வழங்கியிருக்கு. அடுத்து 3வது விவகாரமா ரொம்ப காலமாகவே நீடிச்சிட்டு இருக்கக்கூடிய இந்த புகார்தாரர்களுடைய அந்த நம்பகத்தன்மையை உறுதிப்படுத்துறது, அந்த வெரிஃபிகேஷன். அதுல திரும்பவும் நியோமேக்ஸ் தரப்பிலிருந்து ஒரு
ஒரு குறிப்பிட்ட நபர்கள், அதாவது யாரெல்லாம் அவங்க கன்ஃபார்ம் பண்ணாம வச்சிருக்காங்களோ அந்த நபர்கள் மீது வெறும் ஜெராக்ஸ் காப்பியை தான் வந்து ஆதாரமா இணைச்சிருக்கிறாங்க. இதை எப்படி நாங்க வந்து வெரிஃபை பண்றது அப்படிங்கிற அந்த ஒரு பழைய பல்லவியவே திரும்ப கொண்டு வந்திருந்தாரு. அதற்கு தான் பாதிக்கப்பட்ட முதலீட்டாளர்கள் தரப்பிலிருந்து சிலர் அதுக்கு மறுப்பு தெரிவிச்சாங்க. கடைசி நேரத்துல வழக்குல சிக்கின சமயத்துல அதனுடைய மெச்சூரிட்டி முடிஞ்ச நேர்வுகள்ல ஒரிஜினல் ஃபண்டை உங்ககிட்ட கொடுத்துட்டோம், எங்ககிட்ட எப்படி ஒரிஜினல் இருக்கும் அப்படிங்கிற கேள்வி எழுப்பினாங்க. நீதி அரசரும் அதை அங்கீகரிச்சுட்டு இதை அந்த வெரிஃபிகேஷன் பண்றது அப்படிங்கிற வேலையை விரைவாக முடிங்க, 4 வாரம் அவகாசம் கொடுக்குறேன் அப்படிங்கிற ஒரு கருத்தை முன் வச்சிருக்கிறாரு. நியோமேக்ஸ் தரப்புல இருந்து ஒரு ஆளை போடுங்க அப்படிங்கிற ஒரு கருத்தையும் அவர் முன் வச்சிருக்கிறாரு. ரொம்ப முக்கியமா இந்த விவாதத்தின் போது பாதிக்கப்பட்ட முதலீட்டாளர் தரப்புல இருந்து ஒருத்தர் ஒரு கோரிக்கையை வைக்கிறாரு. அதாவது இந்த புகார்ல ஏஜென்ட்டுகள் வந்து நிறைய உள்ள இடப்பட்டிருக்கிறாங்க, அதை நீங்க சரி பார்க்கணும் அப்படின்னு ஒரு கோரிக்கை வச்சப்பதான் நீதியரசர் பரத சக்கரவர்த்தி ஒரு தெளிவான ஒரு விளக்கத்தை கொடுத்திருக்காரு. அதாவது இது ஒரு 3 ஸ்டெப்புகளை கொண்ட ஒரு வெரிஃபிகேஷன் மெத்தடு. ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு EOW போலீஸார் புகாரை வாங்குறாங்க, அவங்க வெரிஃபை பண்ணி அவங்க வேலையை முடிச்சிடுறாங்க. செகண்ட் ஸ்டெப்பு நியோமேக்ஸ் நிறுவனம் அதை அப்ரூவல் செய்யணும், அதை அங்கீகரிக்கணும், ஆமா இந்த புகார்தாரர்கள் உண்மையானவங்க தான் அப்படின்னு. இந்த 2 வெரிஃபிகேஷன் முதல்ல முடியட்டும். 3வது ஸ்டெப்பு தான் நாங்க இவங்க முடிச்சு இவங்கெல்லாம் புகார்தாரர்கள் ஒரு பட்டியலை கொடுத்தாங்கன்னா அது பொது வெளியில வெளியிடப்படும். அதுல நீங்க யார் வேணாலும் பார்த்து நீங்க உங்களுடைய ஆட்சேபனையை நீங்க தெரிவிச்சுக்கலாம், இப்பவே நீங்க அவசரப்படாதீங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு ஒரு அட்வைஸ் பண்ணியிருக்காரு. ஏன்னா இந்த ஒரு குழப்பம் நிறைய பேர்கிட்ட இருக்கு. ஏற்கனவே ஒரே ஃபோன் நம்பர்ல 700க்கும் மேற்பட்ட புகார்கள் பதிவாயிருக்கு. இதை நீதிமன்றம் ஒரு சீரியஸா எடுத்துக்கவே இல்லை, அதை பத்தியே அடுத்த விவாதங்கள்ல சொல்லவே இல்லைங்கிற ஒரு அதிருப்தி இருந்தது. அதற்கு விடையளிக்கக்கூடிய வகையில தான் நீதியரசர் பரத சக்கரவர்த்தி இந்த வழிமுறையை சொல்லியிருக்காரு. முதல்ல EOW போலீஸாரும் நியோமேக்ஸும் இவர்கள் தான் முழுமையான புகார்தாரர்கள், இவர்களுடைய புகாரினுடைய மதிப்பு இவ்வளவு அப்படிங்கிறத வெளிப்படையா அவங்க அறிவிக்கட்டும். அதுல யாரெல்லாம் ஆட்சேபனை தெரிவிக்கிறாங்களோ அவர்களுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறத தான் நீதிமன்றம் இன்னைக்கு தெளிவுபடுத்தி இருக்கு. நிறைவா ஏஜென்ட்ஸ் மேல நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கை இன்றைய விவாதத்துல ஒரு முக்கியமான ஒரு விவாதமா அமைந்தது. குறிப்பா பாதிக்கப்பட்ட முதலீட்டாளர் தரப்பில் இருந்து ஆஜராகியிருந்த கணேஷ் ஆதித் அப்படிங்கிறவர் வந்து ஏற்கனவே ஈடிக்கு வந்து இதே நியோமேக்ஸினுடைய முன்னணி இயக்குநர்கள் ஒரு அஃபிடவிட்டை தாக்கல் செய்திருக்கிறாங்க. அதுல 816 பேரோட சேர்ந்து தான் நாங்க இந்த பிசினஸ்ல ஈடுபட்டோம் அப்படின்னு பிசினஸ் பார்ட்னர்ஸ் அப்படிங்கிற வகையில அவர்களை வந்து அவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. அந்த 816 பேரை இதுல நீங்க உள்ள கொண்டு வரணும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கையை கடந்த முறையை முன்வைத்தாரு, தற்போது அதை முன் வச்சாரு. அதை என்டாஸ் பண்ணி தேனி மாவட்ட நியோமேக்ஸ் முதலீட்டாளர்கள் சங்கத்தின் சார்பில் இருந்து 816 பேர்கிட்ட இருந்தும் ஆளுக்கு தலைக்கு 1 கோடி ரூபாய் மதிப்புள்ள சொத்தை கைப்பற்றினாலே ஒரு 800 கோடி ரூபாய் மதிப்புள்ள சொத்து நமக்கு வந்து வந்துடும், இந்த பிரச்சனை ஈஸியா தீர்ந்துடும். இன்னும் சொல்ல போனா முக்கியமான சில ஏஜென்ட்டுகள்கிட்ட ஒரு 500 கோடி ரூபாய் மதிப்புள்ள சொத்து இப்பவே தயாரா இருக்குது. அதெல்லாம் நாங்க EOW போலீஸ்கிட்ட கொடுத்தும் அவங்க இன்னும் அட்டாச் பண்ணாம இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை அவங்க முன் வச்சிருக்கிறாங்க. ரொம்ப முக்கியமா ரொம்ப குறிப்பா திருச்சி மொராய் சிட்டியில பரமேஸ்வரன் RHஆ இருந்தவர், நாகேஸ்வரன் அவர் MM மற்றும் ஜோனல் ஹெட்டா இருந்தவர், அடுத்தது பிரகாஷ் RHஆ இருந்தவர், சுரேஷ், இந்த 4 நபர்கள் பேர்ல மொராய் சிட்டியில ஏகப்பட்ட சொத்துக்கள் இருக்கு. இந்த வழக்குக்கு பிறகு அவர்கள் சொத்துக்களை நிறைய வித்து இருக்கிறாங்க, இப்போ வரைக்கும் வித்துட்டு வராங்க. அப்ப பாதிக்கப்பட்ட முதலீட்டாளர்களுக்கு தீர்வை ஏற்படுத்தி கொடுக்கணுங்கிற நோக்கத்துல நாம முக்கியமான கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டியை ஏலத்துக்கு கொண்டு வந்தாலும் அதை வாங்குறதுக்கு காலில் ஏலம் போக மாட்டேங்குது, விற்க முடியல, இவ்வளவு சிக்கல்கள் இருக்கு. ஆனா இவங்க வழக்குல சிக்கின இந்த சொத்துக்களை ரொம்ப சர்வசாதாரணமா வித்துட்டு வராங்க அப்படிங்கிற அந்த முரணை நீதிமன்றத்துல அவர் சுட்டி காமிட்டிருந்தாரு. ரொம்ப முக்கியமா இது போன்ற சொத்துக்கள் எல்லாமே வங்கிகள்ல அடமானம் வைக்கப்படுது, அடமானம் வைத்துதான் புதுசா வாங்குறவங்க வாங்குறாங்க. அப்ப அந்த சொத்துக்களை கைப்பற்றுறதுல வந்து சட்ட சிக்கல் இருக்குது. இது ஒரு புது டெக்னிக்கா இவங்க கையாளுறாங்க. மொத்தமா பணத்தை கொடுத்து ஒருத்தர் பேருக்கு கிரயம் பண்றது அப்படின்னு இல்லாம சொத்து கைமாறுது, பணம் கைமாறுது. ஆனா அந்த சொத்தினுடைய பொசஷன் அப்படிங்கிறது வங்கியின் ஏதோ ஒரு வங்கி அதுகிட்ட இருக்கிற மாதிரியான ஒரு ஏற்பாட்டுல இவங்க நடத்திட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்தாரு. இது தொடர்பா EOW போலீஸார் கொஞ்சம் சீரியஸா விசாரிக்கணும் அப்படிங்கிற விதத்துல நீதியரசர் பரத சக்கரவர்த்தி வழிகாட்டி இருக்கிறாரு. இன்றைய நடந்த அந்த விவாதத்துல ரொம்ப இதய பகுதி அப்படின்னு எதை சொல்லலாம் அப்படின்னு சொன்னா, நியோமேக்ஸ் தரப்பிலிருந்து டான்பிட் நீதிமன்றத்துல நடைபெற்ற அந்த வழக்கு விசாரணையை இங்க சிறப்பு நீதிமன்றத்துல இங்க கொண்டு வந்த ஒரு கதை தான் ரொம்ப முக்கியமா பேசப்படுது. ஏன்னா இந்த வழக்கு பெயில் கேன்சலேஷன் தொடர்பான வழக்குகளை தான் நீதியரசர் பரத சக்கரவர்த்தி தற்போது நடத்திட்டு வராரு. டான்பிட் அந்த ஆக்ட் படியே இது 5A அப்படிங்கிற அந்த சட்ட விதியின்படி இந்த வழக்கு நடந்துட்டு இருக்குதா, இதுல காம்பவுண்ட் அஃபென்ஸ் அப்படிங்கிற கேட்டகரியில வருதா, இல்ல அவங்க ட்ரையலுக்கு வந்து போயிட்டு இருக்கிறாங்களா, இப்படிங்கிற இதுல ஒரு குழப்பம் அப்படிங்கிறது வந்து இப்ப வரைக்குமே அது நீடிச்சிட்டு இருக்குது. அப்ப இந்த இடத்துல தான்
ட்ரையல் கோர்ட் வந்து எங்களை வந்து ரொம்ப பிடியை வந்து நெருக்குறாங்க, சார்ஜ் ஷீட் வந்து அவங்க வந்து ஃபைல் பண்ணியிருக்கிறாங்க, ஒவ்வொரு புகார்தாரருக்கும் தனித்தனியாக ஒரு சார்ஜ் ஷீட் அவங்க வந்து ஃபைல் பண்ணுறாங்க, இப்படி போனால் இது வந்து வழக்கு முடியவே 10 வருஷம் 15 வருஷம் ஆயிடும் அப்படின்னு நியோமேக்ஸ் தரப்புலேருந்து ஒரு கவலையை தெரிவிச்சிருந்தாங்க. ரொம்ப முக்கியமாக இதில் A12 இருக்கக்கூடிய செல்லம்மாள் அப்படிங்கிறவங்களுக்கு 82 வயசு ஆகுது. அவங்க கேன்சர் நோயால் பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் இருக்கிறாங்க. அவங்களெல்லாம் நீங்கள் நேரில் கண்டிப்பாக ஆஜராகணும்னு சொல்லிட்டு அந்த நீதிபதி வந்து சொல்லிட்டு இருக்கிறாரு. இதுக்கு நீங்கள் வந்து விலக்கு கொடுக்கணுங்கிற ஒரு கோரிக்கையை தான் முன் வச்சாங்க. அதற்கு நீதியரசர் பரத சக்கரவர்த்தி இது லார்ஜர் கேஸு, இந்த வழக்கை எப்படி எடுத்துகிட்டு போகணும் ஒருங்கிணைந்த முறையில் அப்படிங்கிறது கொஞ்சம் வாதிக்கப்பட வேண்டிய ஒரு விவகாரமாக தான் இருக்குது. இந்த ஒரு நீதிமன்றத்தில் இது முடிவெடுக்கக்கூடிய ஒரு விவகாரம் இது கிடையாது அப்படிங்கிற விஷயத்தை பதிவு பண்ணிவிட்டு ஆஜராகிறதுலேருந்து விலக்கு வேணால் கொடுக்கலாம், ஆனால் நீங்கள் வீடியோ கான்ஃபரன்சிங் முறையிலாவது நீங்கள் ஆஜராகணும் அப்படிங்கிற அந்த நிபந்தனையோட அதற்கு ஒரு அனுமதி கொடுத்துருக்கிறாரு. அப்போ இந்த இடத்துல நியோமேக்ஸ் நிறுவனம் பதறக்கூடிய அளவுக்கு டான்பிட் நீதிமன்றத்தில் என்ன நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறது தான் ரொம்ப ஒரு சுவாரஸ்யமான விஷயமா இருக்குது. ஏன்னா டான்பிட் நீதிமன்றத்துக்கு தற்போது அந்த சிறப்பு நீதிமன்றத்துக்கு நீதியரசராக அமர்ந்திருக்கிறது நீதிபதி ஜி முத்துக்குமரன். இவர் சாத்தான்குளம் கஸ்டடி மரண வழக்கில் போலீசார் 9 பேருக்கு தூக்கு தண்டனை கொடுத்து அந்த அதிரடி தீர்ப்பை எழுதின அதே ஜி முத்துக்குமரன் தான் தற்போது நியோமேக்ஸ் வழக்கை, அதாவது ட்ரையல் வழக்கை விசாரிக்கக்கூடிய சிறப்பு நீதிபதியா அங்கே அமர்ந்திருக்கிறாரு. அவர் இதில் குற்றவாளிகள் எல்லாத்தையும் நான் நேரில் பார்த்தாகணும், எல்லாத்தையும் நேரில் ஆஜராக சொல்லு அப்படிங்கிற ஒரு கரார் காமிச்சிட்டு இருக்காரு. எல்லாருடைய ஆதார் கார்டு எல்லாத்தையும் லிங்க் பண்ணுங்க, அவங்களுடைய சொத்துக்கள் எல்லாத்தையும் உள்ள கொண்டு வாங்க அப்படிங்கிற விதத்தில் அவர் அங்கே பிடிய இருக்கிறதுனால தான் அதனுடைய அந்த எஃபெக்ட் நீதியரசர் பரத சக்கரவர்த்தியினுடைய நீதிமன்றத்திலையும் எதிரொலிக்குது அப்படின்னு சொல்றாங்க. அந்த டான்பிட் நீதிமன்றத்தில் என்ன நடக்குது அப்படிங்கிற அந்த விவகாரத்தை நாம் அடுத்த வீடியோவில் பேசுவோம். தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி. எக்ஸல் குரூப்ஸ் மாறு மாற்று மக்களுக்கான நேர்மையான சமூக பணி என்றும் தொடரும். எக்ஸல் குரூப்ஸ் முருகானந்தம்.